தூக்கங்கிறது ஒரு அன்கான்ஷியஸ் ரீசார்ஜ். அதாவது உங்க உடம்பும் மனசும் ஓய்வு எடுக்குது. ஆனா இந்த எனர்ஜி ஃபில் ஆகிற ப்ராசஸ் உங்க கண்ட்ரோல்ல இல்ல, உங்களுக்கு அது தெரியவும் தெரியாது. இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். அதனால தான் 6லேருந்து 8 மணி நேரம் தூங்கினாதான் அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண முடியுது. இப்போதான் அசலான கேள்விக்கே வரோம். நமக்கே தெரியாம தூக்கத்துல கிடைக்கிற எனர்ஜியே நமக்கு இவ்ளோ புத்துணர்ச்சியை கொடுக்குதுன்னா, ஒருவேளை நம்ம முழிச்சிருக்கும் போதே அந்த எனர்ஜியை சேமிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. தியானம் இது ஒன்றும் இல்லை, நாம முழுசா விழிப்போடு இருந்துகிட்டே எடுக்கிற ஒரு ஆழமான ஓய்வு. இந்த கம்பேரிசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. தூக்கத்துல உங்க எனர்ஜி திரும்ப நிரப்பப்படுது, அதுக்கு பேரு ரீசார்ஜ். ஆனா தியானத்துல எனர்ஜி வெளியில லீக் ஆகாம பாதுகாக்கப்படுது, அதுக்கு பேரு கன்சர்வேஷன். ஒன்னு காலியான பேட்டரியை சார்ஜ் போடுறது, இன்னொன்னு பேட்டரி காலியாகாம பாத்துக்கிறது. இதுதான் அடிப்படையான வித்தியாசம். அப்போ தியானம் எப்படி இந்த எனர்ஜி லீக் ஆகிறத ஒரு டேம் மாதிரி தடுத்து நிறுத்துது? அதை புரிஞ்சுக்க நம்ம எனர்ஜி எங்கெல்லாம் வீணாகுதுன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். இதோ பாருங்க, நம்ம எனர்ஜியை அதிகமா உறிஞ்சிற சில விஷயங்கள். ஓவர் திங்கிங், அதாவது அதிகமா யோசிக்கிறது, கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படுறது, எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறது, மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கறது, அப்புறம் இந்த காலத்தோட பெரிய வியாதி மொபைல் அடிக்ஷன். இது எல்லாமே நம்ம மனசோட இடைவிடாத வேலைகள். இந்த உதாரணம் விஷயத்தை ரொம்ப அழகா புரிய வைக்கும். உங்க மனசை ஒரு ஸ்மார்ட் போனா நினைச்சுக்கோங்க. உங்க எண்ணங்கள் எல்லாமே அதுல ஓடுற பேக்ரவுண்ட் ஆப்ஸ் மாதிரி. தேவையில்லாத ஆப்ஸ் ஓடிக்கிட்டே இருந்தா ஃபோன் பேட்டரி சீக்கிரம் தீர்ந்துடும் இல்லையா? தியானம்ங்கிறது தேவையில்லாத இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸை ஒன்னொன்னா க்ளோஸ் பண்ணி உங்க மனசோட பேட்டரியை சேமிக்கிற ஒரு டெக்னிக். எவ்வளோ சிம்பிளா இருக்கு பாருங்க.